அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஜோதி சாக போறா. அவ நல்லவே இல்ல. எனக்கு அவ துரோகம் பண்ணிட்டு பைரவி வரலையா நீங்க? இத பாருங்க, நீங்க துபாய்ல இருக்கீங்க, நான் சென்னையில இருக்கேன். நீங்க மாசம் வந்துட்டு போவீங்க, எப்படி தெரியாதா? இவ்ளோ கூலா சொல்றீங்க? இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு தெரியாது. இனிமே மாசம் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணல, கால் பண்றதை நிறுத்திடுங்க. ஓகே? சரி, பை. ஐயோ, என்னடி பேய் மாதிரி வந்து நிக்கிற? வர நீயும் அந்த ஆவிகளோட சேர்ந்து அதோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் எனக்கு அப்படியே வந்துருச்சு. கூல். ஆமா, என்ன இது சாக்லேட்? இந்தா. எதுக்குடி சாக்லேட்? இன்னையோட நம்ம கடை திறந்து 6 வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பூங்குடி. இந்த 6 வருஷத்துல நாம எப்படி வளர்ந்திருக்கோம்ல? ஆமா, அப்ப போட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே இப்ப போடவே முடியலையே. ஹேய், நான் நம்ம ஸ்டேட்டஸ் பத்தி சொல்றேன். நானும் நம்ம ஸ்டேட்டஸ் பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். நான் உன்னை கொல்ல போறேன் இப்போ. நான் செத்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா உனக்கு தான் ஆவி எல்லாம் கண்ணுக்கு தெரியும்ல. நானும் ஆவியா மாறி வந்து உன்கிட்ட பேசலாம், பழகலாம், உன் பக்கத்துல இருந்து உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அம்மா தாயே, கொஞ்சம் நிறுத்துறியா? சரி. பைரவி, உன்னோட ரெகுலர் கஸ்டமர் குலோதங்க சார் வந்திருக்காருடி. சார் வாங்க சார். வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். கடையெல்லாம் எப்படி போகுது? உங்கள மாதிரி கஸ்டமர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? பூங்கடி, வழக்கமா உன் ஹஸ்பண்ட் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரானா? ஆமா சார். என்ன இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? நீ இங்க இருக்க, அவன் துபாயில இருக்கா? இதெல்லாம் பழகி போச்சு சார். பழகித்தான் போயிருக்கோம். என்ன விஷயம் சார்? கடை தேடி வந்திருக்கீங்க? கடைக்கு எதுக்கு வருவாங்க? ஏதாவது கிஃப்ட் ஆர்டிகல் வாங்கலாம் தான் பாக்குறேன். சரி. ஆமா, என்ன சார் விசேஷம்? என்ன வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? விசேஷம் என்னம்மா, என் பொண்டாட்டியோட பிறந்த நாள். யூசுவலா ஹஸ்பண்ட்லாம் பொண்டாட்டியோட பிறந்த நாள மறந்துடுவாங்க. நானும் அப்படித்தான் மறந்துட்டேன். ஆனா அவ காலையில இருந்து இந்த மாசம் என் பிறந்த நாள் வருது, உங்க அன்பு தெரியற மாதிரி ஒரு கிஃப்ட் ஆர்டிகல் கண்டிப்பா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா. சார், அன்பு தெரியணும்னா அது தாஜ்மஹால் தான் சார். அந்த இத்து போன விஷயத்தை இப்ப ஏமா சொல்ற? அதெல்லாம் இப்ப பிரசன்ட் பண்ணா மூஞ்சிலே திருப்பி அடிச்சிடறாளுங்க. ஏன் சார் சலிச்சுக்கிறீங்க? கிடைக்கவே கிடைக்காத பொருள்ல தாஜ்மஹால் செஞ்சு கொடுத்தா? கிடைக்கவே கிடைக்காது நீயே சொல்ற. அதுல எப்படி தாஜ்மஹால் செய்ய முடியும்? அபூர்வமா கிடைக்கிற ஒரு பொருளை சொன்னேன் சார். அபூர்வமா கிடைக்கிற பொருளா? என்னது? எரிமலை கல்லு சார். எரிமலை கல்லா? ஆனா எரிமலை கல்லுக்கு எங்கம்மா போறது? எரிமலைக்கு தான் போணும். இங்க இருக்கிற பரங்கி மலைக்கே போக முடியல, எரிமலைக்கு எங்க போறது? ஏமா, எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து இவளோட பழகுற, இவளை வச்சு எப்படித்தான் மெயின்டைன் பண்றியோ தெரியல. பழகி போச்சு சார். என்ன அவ சொல்றதே நீ சொல்ற? அதுவும் பழக்கம் தான் சார். சுத்தம். சார், உங்களுக்கு எரிமலை கல் ஓகேவா? ஆமா. அப்ப கவலை விடுங்க சார். மேடத்துக்கு எப்ப சார் பர்த்டே? ஏப்ரல் 1. இப்படிதான் நானும் ஷாக் ஆனேன். ஆனா உலகமே என் பிறந்த நாளை கொண்டாடுதுன்னு அவ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காமா. சார், ஏப்ரல் 1 தான். ஆமா. கவலை விடுங்க சார். இன்னும் ஒரு வாரத்துல உங்க டேபிள்ல எரிமலை தாஜ்மஹால் இருக்கும். தேங்க் யூ so much. அட, என்ன பையன் என்ன மாதிரியே அழகா இருக்கா? குழப்பதான். பொம்மைன்னு சொன்னேன். அதான், பொம்மைக்கு எதுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல சார், நாங்க பார்ட்டிஸ்க்கெல்லாம் பிளான் பண்ணுவோம் சார். பார்ட்டிஸ் பிளான் அப்படின்னா? ஆமா சார். இப்போ பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நாம எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடுவோம். ஆனா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு நாம தவிப்போம் இல்லையா? கரெக்ட். அதுக்கு இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம். அப்ப வரதட்சணை நீங்களே கொடுப்பீங்களா? சார், உங்க பார்ட்டிய நீங்க எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா கொண்டாடலாம்.
சரிம்மா, நீ ஏன் சொல்லிட்ட, இனிமே என் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பார்ட்டியும் உனக்கே கொடுத்துறேன். எதுக்கு சார் ஆபீஸ் பார்ட்டி? முதல் ஆர்டரா உங்க வைஃபோட பர்த்டேவை நல்ல ஜாம்னு நிறைய காசு செலவு பண்ணி அட்டகாசமா ஜமாய்ச்சிடலாம் சார். வேணாமா, ஏன் சார்? நீ தான் அதிக காசு செலவாகுன்ற, அப்புறம் எப்படி கொடுக்கறது? நீங்க பெரிய கஞ்ச பிசினாரியா இருப்பீங்க போல இருக்கே. ஆமா, இந்த gift வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல பார்ட்டி வேறயா? ஏமா, இவளை வச்சிருந்த வர கஸ்டமர்லாம் பேசியே விரட்டி விட்டுருவா, ஜாக்கிரதை. வரட்டா? பைரவி, இந்த ஆளை நம்பி எரிமலை கல்லுல தாஜ்மஹல் 10 பைசா கூட தேராது. வேணும்னா செங்கல்ல தாஜ்மஹலை செஞ்சு கொடுத்து காசு வாங்குற வழியை பாருமா. போடி, போய் வேலையை பாரு. பைரவி, 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 பைரவி. என்னடி, ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி ஓடி வர? அது அரஞ்சரமான பயமா இருக்குடி. அது அங்க இருக்கான்னு கொஞ்சம் பாரு. அங்க என்ன இருக்கு? ஆவிடி. ஆவியா? எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. அங்க கொஞ்சம் வந்து பாரு. வாயேண்டி, வாடி. என்னடி, இங்க ஒண்ணுமே இல்லையே. நல்லா பார்த்து சொல்லுமா. நான் நல்லா பார்த்து தான் சொல்றேன், இங்க ஒண்ணும் இல்ல. அப்ப இங்க ஒண்ணுமே இல்லையா? இல்லடி. அது இதெல்லாம் ஆனோடனே எங்க அது இருக்கோ, உண்மையில இருக்கிற பவர் எனக்கு வந்துருச்சோன்னு நினைச்சு சந்தோஷத்துல ஓடி வந்தேன். மொன்னங்கட்டி பிரம்மையிலேயே இருக்காத, சரியா? ஒரு என்கேஜ்மெண்ட்க்கு பார்ட்டி ஆர்டர் வந்திருக்கு, அது என்னன்னு போய் நான் கன்சல்ட் பண்ணிட்டு வரேன். எது பார்ட்டி ஆர்டர் தானே? அப்ப நானும் வரேன். நீ என் கூட வந்துட்டா கடை யார் பாத்துப்பா? நீ கடையிலே இரு, நான் வரேன். ஜோதி, இன்னும் 5 நாள்ல நிச்சயதார்த்தம், அடுத்த 10 நாள்ல கல்யாணம். கல்யாண பொண்ணு இப்படி இருந்தா எப்படிமா? பழசையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நிகழ்காலத்துல வாழ முடியாதுமா. மனசை மாத்திக்க. நடந்ததையெல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடு. மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா, உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. நீயும் பாசமா சந்தோஷமா இருந்தா தான் நீ வாழப்போற வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். உன்னை நீயே மாத்திக்கலைன்னா உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிறேன்னு தான் அர்த்தம். மாத்திக்க முயற்சி பண்றேன்ப்பா. பைரவி, ஹலோ சார். வாம்மா, வாம்மா, வா வா வா, உட்காரு. நாகமணி, என்னங்க கூப்பிட்டீங்களா? நான் சொன்னேனே இந்த பார்ட்டி பிளானர் பைரவி, ஆமா. இவங்க தான். வணக்கம். வணக்கம்மா. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, ஒண்ணும் வேண்டாம். அப்புறம் நம்ம வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார்.
நிச்சயதார்த்தத்துக்கு ஹால் புக் பண்ணியாச்சு. சரி. மேரேஜ் இன்விடேஷனை புதுசாவே டிசைன் பண்ண கொடுத்திருக்கேன். ம். அது இன்னும் ஒரு 2 நாள்ல வந்துரும். அப்புறம் டின்னருக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவங்க விருப்பத்துக்கு சாப்பிடலாம். ரொம்ப நல்லதுமா. இந்த பாருமா, கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாதுமா. வர்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆமா, கிராண்டா இருக்கணும். அசத்திடலாம் சார், நீங்க கவலையே படாதீங்க. அப்புறம் அம்மா, மணப்பெண் அலங்காரத்துக்கு 3 வெரைட்டி இருக்கு. கோல்ட், டைமண்ட், சில்வர். இதுல எதை செலக்ட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அவளுக்கு எது சூட்டபிளா இருக்கும்? ஆ, அவங்களுக்கு கோல்டு நல்லா இருக்குமா? அப்ப கோல்டுலயே எல்லாத்தையும் செஞ்சு அனுப்பிடுங்க. ஓகேமா. நீங்களே பேசுறீங்க, கல்யாண பொண்ணு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவ என்னம்மா சொல்றது? எல்லாம் நாம முடிவு பண்றதுதான். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல. ஆசைகள் இருக்கும், நல்லதா கெட்டதான்னு தெரியாதுல்ல. அப்புறம் சார், பத்திரிக்கையில பொண்ணு மாப்பிள்ள போட்டோ போடலாமா? தாராளமா போடலாமே. அப்படின்னா எனக்கு அவங்க போட்டோ வேணுமே. இருக்கு, மாப்பிள்ளை போட்டோ இருக்குல்ல. இருக்குங்க. ஜோதி இது, மாப்பிள்ளை இது, 2 போட்டோ எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஏன் இவ இப்படி இருக்கா? போட்டோல இவ்ளோ அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஆனா இப்போ என்னாச்சு? முகத்துல ஒரு கல்யாண கலையே இல்லாம இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏய் ஜோதி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இல்லம்மா, பரவாயில்ல. அவங்க ஏதோ மூடவுட்ல இருக்காங்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ புதுசாக ஏதோ செயின் வந்திருக்காமே, நல்லா திக்கா பட்டையா, கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் நீளமா, அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. ஆமா ஆமா. அதுக்கு என்ன சார், வாங்கி கொடுத்துடுங்க. ஒரே ஒரு பொண்ணு தானே. சரிம்மா, ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ஆமா, வாங்கி கொடுத்துடலாம். அப்ப நான் கிளம்புறேன் சார். சரிம்மா, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுமா. கண்டிப்பா சார். சரி, வரேன். சரிம்மா, வரேன். ஏண்டி அறிவு இருக்க உனக்கு? வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம ச்சே. உன்னால திருத்தவே முடியாது.
ஜோதி சாக போறா அவ நல்லவ இல்ல எனக்கு அவ துரோகம் பண்ணிட்டா நான் அவளை வாழ விட மாட்டேன் நீ ஒதுங்கி போ